ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி மேத்தமெட்டிக்கல் கால்குலஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி, இன்டெக்ரல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் வேர்டில் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். லிமிட் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட்டாக இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன், ஒரு ஆர்பிட்டரியாக ஒரு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணல, ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூவி ஓகே ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் இக்யூயூ ஐவின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் சைன் கிடைச்சிடும். 2 + x ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பவர் 4 minus 8x ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வேணாலும் பிளாட் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி விசுவலைஸ் பண்ணிடலாம். இது மாதிரி 2 + x, இங்கே ப்ளஸ் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஓகே, அந்த ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணிட்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். Alt P ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் ஜெனரேட் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது 2 பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பிளகின்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் மேத்தமெட்டிக்ஸ், அனதர் ஒன் வேர்ட் மேட்னு சொல்லிட்டு 2 பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். Alt P நான் யூஸ் பண்ணுறேன். எஸ், எனக்கு வந்து கிராஃப் பிளாட் ஆகிடுச்சு. நான் சம் பர்பஸ்க்காக டொமைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டொமைனோட ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கிராஃபை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் அப்படிங்கிறத நமக்கு விசுவலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது லிமிட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் x to 1, ஸோ 1 அப்படிங்கிற பாயிண்டில் லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். x to 1 f of x. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அட் தி பாயிண்ட் 1ல் அதுக்கு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். யா, ஸோ x is equal to 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 3 அப்படின்னு கிடைச்சது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லெஃப்ட் லிமிட் என்ன, ரைட் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை காப்பி தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒன்ஸ் அகைன் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸ் பவர் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரைட் லிமிட் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவோம். மைனஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் லிமிட்னு சொல்லுவோம். நான் இதோட ரைட் லிமிட் கண்டுபிடிச்சிட்றேன். ரைட் லிமிட்டும் 3, தென் லெஃப்ட் லிமிட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் லிமிட் அப்படிங்கிறப்போ எக்ஸ் டு 1 மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த லிமிட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். எக்ஸ் ஆஃப் லெஃப்ட் லிமிட், திஸ் இஸ் ஆல்சோ ஆன்சர் இஸ் 3. ஓகே, ஆன்சர் நெக்ஸ்ட் லைனில் கிடச்சிருக்கு. இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 3. ஸோ லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி கிராஃப் இருக்கும் இல்லை எப்படி ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டேன். இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். சாரி, ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் மேனுவலாக. ஸோ இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். லிமிட் எக்ஸ் டு 1 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆன்சர் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் லிமிட்டாக இருந்தது அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத சொல்லுவோம்.
ஸோ இங்கே லெஃப்ட் லிமிட் என்ன ரைட் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அது 2 ஈக்குவலாக இருக்கா இல்லையா? ஈக்குவலாக கண்டிப்பாக இருக்காது. ஈக்குவலாக இருந்தால் நமக்கு ஃபைனல் ஆன்சரே கிடைச்சிருக்கும். ஸோ அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் லெஃப்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் ரைட் லிமிட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன். ஆன்சர் ப்ளஸ் ஓகே is equal to alt b. Your answer is plus 5. Answer is plus 5. Just answer பார்த்துக்கோங்க. This is equal to plus 5. ஸோ நான் லெஃப்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுறோம். லெஃப்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணுறோம். லிமிட் x to x to 1 power minus. ஓகே, ஸோ இதில் f dash of x அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். f dash of x. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் கால்குலேட் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் -3. எஸ், ஆன்சர் இஸ் -3. ஸோ இதான் சொல்லலாம், ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் ஈக்குவல் கிடையாது, அதனால லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருக்கேன். அதை ஜியாமெட்ரிக்கலாக வியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜியாமெட்ரிக்கலாக வியூ பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் f dash of xக்கான கிராஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து சம் பர்பஸ்க்காக எக்ஸ் ஆக்சிஸோட டொமைனை சேஞ்ச் பண்ணி ஒய் ஆக்ஸோட டொமைனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். -1 +1 அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ x1 திஸ் ஈக்குவல் டு 4 to 4 கொடுத்துடலாம். -4 to +4. ஒய் ஆக்சிஸில் 7 to -5 to 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, -5 to 7 கொடுத்துருக்கோம். ஸோ கிராஃபை இன்சர்ட் பண்ணிடலாம். எஸ், இந்த கிராஃபை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதோட லெஃப்ட் லிமிட் என்னன்னு பார்த்தா f dash of xோட லெஃப்ட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு கிடைச்சது. ரைட் லிமிட் -3ன்னு சொல்லி கிடைச்சது. ஆன்சர் எஸ், சாரி, ரைட் லிமிட் 5, லெஃப்ட் லிமிட் -3. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்ணிங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 1 மீன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 5, திஸ் இஸ் ஈக்குவல் டு +5, திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு -1 சூஸ் பண்ணுறப்போ ஆன்சர் கிடைக்குது -3. ஓகே, 2 to 4 திஸ் ஈக்குவல் டு -3. therefore 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல f dash of x வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் லிமிட்டை பற்றின, லிமிட்டை எப்படி வேர்டில் யூஸ் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தென் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். y ஈக்குவல் டு x பவர் n அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். y ஈக்குவல் டு x பவர் n. இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? n into x பவர் n-1 கிடைக்கும். n into x பவர் n-1 கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். y dash அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறோம். திஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக n into x பவர் n-1. இதை 2 waysல யூஸ் பண்ணலாம். y dash கண்டுபிடிக்கிறதா dy by dxன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும், n into x பவர் -1. ஸோ சப்போஸ் நான் செகண்ட் டெரிவேட்டிவ் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ண முடியும். y டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு alt b ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். n into n-1 into x பவர் n-2 அப் டு நீ எவ்வளோ ஆன்சர்ஸ் வேணாலும், அப் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். 3, 4, 5, 6. ஓகே, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் டிஃபரன்ஷியல். நான் பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா புக் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம், n into x பவர் n-1. ஸோ வாட் அபவுட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/x? 1/xோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, -1/x². ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் அதனால் வேர்ட் ப்ராசஸர் ஒன் செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஈக்குவல் டு சம் t ஈக்குவல் டு, okay, I'm going to define another function. t equal to TEQIV, t equal to 1/x. Okay, I'm going to calculate differentiation of this function. t equal to 1/x. What about d dash? எக்ஸாக்டா ஆன்சர் கிடைச்சது -1/x². ஸோ நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கு. தென் வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ நான் sin xோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். sin xோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத சப்போஸ் sin of x டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணுறோம், alt b. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா cos x அப்படின்னு கிடைச்சிடும். sin xோட டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos x கிடைச்சிடும். இன் சிமிலர் வே cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிடுறோம், -sin x அப்படின்னு செக் பண்ணிடுவோம்.
cos of x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷனில் சம் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க, என்னென்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, cos of x dash alt b மைனஸ் sin x. ஸோ டைப் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்க. அந்த ப்ராக்கெட்லாம் சேர்ந்து வந்தது அப்படின்னா தான் எரர் வருது. ப்ராக்கெட் தனித்தனியாக கொடுத்தீங்க அப்படின்னா எரர் கிடையாது. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் sin x அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, sin x cos x ஓட கர்வ்ஸ்லாம் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷனை ஃபஸ்ட்டு எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிவிடுங்க, ஆல்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்சர்ட் போயிட்டு ஈக்குவேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் ஐஎன்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் கிடைக்கும். ஸ்லாஷ் ஐஎன்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத. எக்ஸ் பவர் 3/3. ஸோ நம்ம ஒரு ஃபைனைட் இன்டர்வலில் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லிமிட்க்கு இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் வித்தின் லிமிட்ஸுக்குள்ளே இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் அனதர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இன்டகிரேஷன் ஆஃப் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம். அப்பர் லிமிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். 1 சூப்பர் ஸ்கிரிப்ட் லோயர் லிமிட்டுக்கு சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்பர் லிமிட்டுக்கு பவர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், shift 6. ஸோ 1 to 4. ஓகே, இன்டகிரேஷன் ஓவர் 1 to 4 எக்ஸ் பவர் 3 இன்ட்டு டிஎக்ஸ். இதோட ஆன்சர் என்ன, ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ட் பி. ஃபைனல் ஆன்சர் கிடைச்சது 255 டிவைடட் பை 4. ஸோ நாட் ஓன்லி திஸ், இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் sin x என்ன அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் sin of x into dx. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். மைனஸ் cos x இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் பர்டிகுலராக வேல்யூஸ் கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும். ஒன் மோர் ஃபங்க்ஷன், இன்டகிரேஷன் ஆஃப் sin x plus cos x into dx. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, எரர் அப்படின்னு வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, cos of x ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதனால தான் நமக்கு எரர் அப்படிங்கிற ஒரு எரர் வந்திருக்கு. இப்போயும் மோஸ்ட்லி எரர் வரதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குது. பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஆன்சர் கிடைச்சது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் f of x plus g of x அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் f of x plus இன்டகிரேஷன் ஆஃப் g of xன்னு எழுத முடியும். அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. sin x மைனஸ் cos x அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன் டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணணும் அப்படின்னால கண்டிப்பாக டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.